அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் எனது அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம், அம்மா அவர்கள் கட்டிக்காத்த வெற்றி சின்னம், இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த 8 ஆண்டுகளாக 9 ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து நின்றோம். அம்மா அவர்கள் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாக்க முடியும். நாங்கள் இடையிலே பிரிந்து கிடந்த காரணத்தினால் இடையில திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. ஊர் 2 பட்டா கூட்டாளிக்கு கொண்டாட்டம் என்பது போல திமுக இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டார்கள். அதை உணர்ந்து எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து மீண்டும் நாங்கள் அண்ணன் தம்பிகள், அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இங்கே ஓர் அணியில தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற உடையில ஒன்றிணைந்திருக்கிறோம். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளருக்கு பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்டு பிளாக், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என மாபெரும் கூட்டணியாக இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணியாக மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும். அண்ணன் இபிஎஸ் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 15 நாட்களாக நான் பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று வருகிறேன். அங்கே முதலாக நமது சென்னையில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களுக்கு மதுரவாயல் தொகுதியில் ராமாபுரம் பகுதியில் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்ட பொழுது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் 8-9 ஆண்டுகளாக நாம் தனித்திருந்தாலும் அம்மா அவர்களும் புரட்சி தலைவரும் அவர்களும் நமக்கு கொடுத்த வெற்றி சின்னம், அதை அங்கே நான் அந்த வேட்பாளருக்கு வாக்கு கேட்ட பொழுது உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதுபோலத்தான் இன்றைக்கு அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள், வி ராஜன் செல்லப்பா அவர்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு வாக்கு கேட்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற உங்களின் எழுச்சியையும் உணர்ச்சியையும் பார்க்கும் பொழுது மீண்டும் இந்த முறை ஆர்.பி. உதயகுமார் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது தெரிகிறது. 2001 அம்மா அவர்கள் எப்படி நமது மதுரை மாவட்டம் முழுவதும் வெற்றி பெற்றார்களோ அதை போன்ற ஒரு வெற்றியை 26 அனைத்து தொகுதிகளிலும் நாம் பெற வேண்டும். அதற்காக நமது கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகிறீர்கள். 23ஆம் தேதி வரை நீங்கள் கண் துயராக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்கிறதே தெரியாத அளவிற்கு
இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதை மருந்துகளின் புழக்கம் இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இன்றைக்கு போதை வியாபாரம் நடைபெறுகிறது. அதற்கு பின்னணியில திமுகவினர்கள் இருப்பதுதான் மிகவும் துரதிருஷ்டவசமானது. அதனால்தான் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையான நமது தமிழ்நாடு போலீஸ் இன்றைக்கு கைகட்டி கைப்பிசைந்து நிற்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்து அண்ணன் EPS அவர்கள் சொன்னது போல 3 மாதத்தில் தமிழ்நாட்டிலே கஞ்சா என்பதே இல்லை என்கிற அளவிற்கு நாம் உறுதியாக அந்த நிலையை எட்டி விடுவோம். காரணம், நாம் எல்லோரும் அம்மாவிடம் பயிற்சி பெற்றவர்கள். அம்மா என்றாலே ஒரு சிறப்பான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகின்ற ஆட்சி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற முறையிலே அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் நமது அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் யாருக்காவது சிபாரிசுக்காவது யாருடைய பிரச்சனைக்காக காவல்துறையை காவல் நிலையத்தை அணுகலாம். ஆனால் இன்றைக்கு திமுக செய்வது போல சட்டவிரோதமான செயல்களுக்கு காவல்துறை அணுகுவதை அம்மா அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு காவல் நிலையங்கள் திமுகவின் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறிவிட்டது. இன்றைக்கு சட்டவிரோத செயல்களிலே யார் பின்னணியிலே இருக்கிறார் என்றால் அது திமுகவினர் தான். அது கஞ்சா விற்பதாக இருக்கட்டும், ஹெராயின் விற்பதாக இருக்கட்டும், அதற்கு பின்னணியில திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாட்டிலே கொடுமை என்னவென்றால் 2 வயது பச்சிளம் குழந்தை கூட இன்றைக்கு இந்த போதை மருந்து அடிமைகளால் இன்றைக்கு சீரழிக்கப்படுகின்ற கொடூரம் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மது போதையை விட மோசமான போதை இந்த கஞ்சா ஹெராயின் போன்ற போதை வஸ்துக்களினால் ஏற்படுகின்ற அந்த மயக்கம். அதனால்தான் இன்றைக்கு வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் முன்பெல்லாம் தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு கல்லூரிக்கு வேலைக்கு செல்பவர்கள் பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று வீட்டிலே காத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண் பிள்ளைகள் கூட, பள்ளிக்கு செல்கின்ற ஆண் பிள்ளைகள் கூட இன்றைக்கு பத்திரமாக சென்று வர வேண்டுமே, கல்லூரிக்கு செல்கின்ற மாணவன் தங்கள் வீட்டு பிள்ளை பத்திரமாக சென்று வர வேண்டுமே, வேலைக்கு செல்கின்ற நமது வீட்டு பையன் பத்திரமாக வர வேண்டுமே என்று இன்றைக்கு தாய்மார்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கொண்டு காத்திருக்கிறார்கள். காரணம், அவர்களின் சந்து பொந்தெல்லாம் கஞ்சா விற்கப்படுகிறது. நம்ம ஊர்ல கள்ள முட்டாய் விற்கிற மாதிரி இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா. பள்ளிகளில் கூட கஞ்சா இன்றைக்கு விற்கப்படுகிறது. தமிழ்நாடு இன்றைக்கு போதை மருந்து கும்பலால் குறிவைத்து தாக்கப்படுகிறது. அதையெல்லாம் தட்டி கேட்காமல் இந்த ஆட்சியாளர்கள் அவர்களது குடும்பமும் அவர்களும் நன்றாக இருந்தால் போதும், அவர்களுக்கு வருமானம் வந்தால் போதும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்கள் ஆட்சியிலும் அண்ணன் EPS அவர்கள் ஆட்சியிலும் அன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்த விலைவாசி கொரோனா காலத்தில் கூட இங்கே நிம்மதியாக வாழ்ந்து வந்தது. ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பால பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, அந்த பொருளாதாரம் வளர்ச்சி பெறுகின்ற வரை நாங்கள் விலைவாசியை உயர்த்த மாட்டோம், எந்த வரியையும் உயர்த்த மாட்டோம், எந்த கட்டணத்தையும் உயர்த்த மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலே சொத்து வரி 150% இன்றைக்கு உயர்த்தினார்கள். அது மாத்திரமல்ல, ஆவின் பால் விலை இன்றைக்கு அதிலே பல்வேறு ஊழல் முறைகேடுகள், அதிலே பல்வேறு குளறுபடிகள், அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள், ஆனால் ஊழல் மாற்றப்படவில்லை. அங்கே பால் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. அதுபோல மின்சார கட்டணம் அண்ணன் EPS அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கிய பொழுது இருந்ததை விட 67% வீடுகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் உயர்ந்திருக்கிறது. அப்ப ₹1 இருந்துச்சுன்னா நீங்க 1 67 ஆயிரம். அதுபோல
சிறு குறு தொழிற்சாலைகளே தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. காரணம், அங்கே மின் கட்டணம் 430% உயர்ந்திருக்கு. நேற்று கூட திருப்பூர் மாவட்டத்தில் வடத்துக்குளம் தொகுதியில் நமது முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது திருப்பூர் மாவட்டத்திலே உங்களுக்கு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்ல பனியன் செட்டிங்கிற பகுதியில் இந்த ஜவுளி தொழில கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் பணியாளர்கள் இருக்காங்க. நமது பகுதியிலெல்லாம் போய் திருப்பூர்ல நிறைய பேர் அங்கேயே குடியேறி இருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு இந்த மின்கட்டண உயர்வால் 430% உயர்ந்திருப்பதால் இன்றைக்கு அங்கே தொழில் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் குஜராத்தில் மின்கட்டணம் இது போன்ற தொழிற்சாலைகளுக்கு உயர்த்தப்படாமல் குறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே 430% உயர்த்தப்பட்டு இன்றைக்கு வேலை வாய்ப்பை இழந்து பல பேர் இருக்கிறார்கள். அதுபோல தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னார் முதலமைச்சர்? பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். எங்கே உருவாக்கி இருக்காங்க? எல்லாரையும் வேலை வாய்ப்பு இல்லாமல் பார்த்த வேலைகள் எல்லாம் விடுகின்ற அளவுக்கு விரக்தியின் உச்சத்தில் போய் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி இருக்கின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யாருடைய உயிரையும் கொலை செய்யலாம், யாரையும் கொலை செய்யலாம் என்கிற நிலை, யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. இன்றைக்கு அந்த இளைஞர்களுக்கு நல்வழி காட்டவும், மாணவர்கள் சரியாக படித்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வரவும், இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்கவும் மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வேண்டும். அதுபோல தேர்தல் வாக்குறுதிகள், அது விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்துறை தொழிலாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அதுபோல கல்லூரி பேராசிரியர்கள், அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கூட ஒழுங்காக கொடுக்கப்படவில்லை. நமது பள்ளிக்கூடங்கள் என்பதுதான் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கின்ற ஒரு ஸ்தாபனங்கள். பள்ளிக்கூடங்கள்ல இன்றைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை, காலை பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படவில்லை. மாணவர்கள் நிறைய அரசு பள்ளிகளில் இருந்து படிப்பை நிறுத்துகின்ற சூழ்நிலை. காரணம், அங்கு பள்ளியில கட்டிடங்கள் ஒழுங்காக இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, கழிவறை வசதிகள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுகின்ற நிலையில இருப்பதால் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புவதற்கே பெற்றோர்கள் அஞ்சுகிறார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு கல்வித்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. உதயநிதியின் ரசிகர் மன்ற துறையாக அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் அன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே போய் சேர்வது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் உள்ள ஊழல்கள் இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் கையில போய் சேர்கிறது. அந்த ஊழல்களால் கிடைத்த லாபங்கள் ஒரு குடும்பத்தின் கையில செல்லுது. அந்த குடும்பம் எந்த குடும்பம் என்பது உங்களுக்கு தெரியும். இங்க மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல்ராஜன் போட்டியிருக்கிறார. அவர் நிதியமைச்சராக இருந்த பொழுது எதனால மாற்றப்பட்டார்? அவர் ஒரு தொலைபேசியில போன்ல பேசுறப்ப இன்னொரு பத்திரிகையாளர்கிட்ட ஆட்சிக்கு ஒரு ஆண்டுக்குள் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் கிட்டத்தட்ட 30,000 கோடி சம்பாதித்து விட்டு, எப்படி சம்பாதித்து விட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க. எப்படி சம்பாதிச்சிருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. சம்பாதித்து விட்டு அதை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சார் நிதியமைச்சர் நமது பிடிஆர் பழனிவேல்ராஜன். பதவியிலிருந்து அவரை தூக்கிட்டாங்க. அதே மாதிரி கணக்கு போட்டீங்கன்னா இந்த 5 ஆண்டுல கிட்டத்தட்ட அவர் சொல்ற கணக்கிலே 1.5 லட்சம் கோடி மக்கள் வரிப்பணம் இன்றைக்கு யாருடைய கையிலே சிக்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா கடந்த சுதந்திரம் வாங்கிய பிறகு எத்தனையோ ஆட்சிகள், காமராஜர் ஆட்சி, பேரறிஞர் ஆட்சி, தலைவர் ஆட்சி, அம்மா ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் ஆட்சி வரை 2021 மார்ச் வரை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு இருந்தது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளிலே 5 லட்சம் கோடியை தாண்டி கடன் வாங்கி இருக்கிறார்கள். அந்த வரிப்பணம் எல்லாம் எங்க போனுச்சுன்னே தெரியல.
மதுரை மாநகராட்சி ஊழல் என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் எங்க ஊழல். மதுரை மாநகராட்சி மேயரை இன்னைக்கு காணும். எங்க ஃபாரின் போயிட்டாங்களான்னு கேட்டா இல்ல, பதவியை விட்டு நீக்கிட்டாங்க. அங்க உள்ள கவுன்சிலர்கள் திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயர் உட்பட மேயரை கைது பண்ணா ரொம்ப அசிங்கமா போயிட்டு அவர் கணவரை பிடிச்சு போட்டிருக்காங்க. மேயரை பதவி விலக சொல்லியிருக்காங்க. இதுபோல்தான் தமிழ்நாட்டில் அனைத்து மாநகராட்சிகள், அனைத்து உள்ளாட்சி துறையில் அவங்க ஜெயித்திருக்கிற பகுதிகள், இன்னும் சொல்ல போனால் அனைத்து துறைகளிலுமே ஊழல். நெடுஞ்சாலை துறையில கிட்டத்தட்ட 30% மேல் கமிஷன் வாங்கப்படுவதாக பல்வேறு புகார்கள். இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டு, அதுவும் 15 கோடிக்கு கட்டப்பட்ட பாலம் 3 மாதங்களுக்குள் இடிந்து விழுகிறது. ஒரு மழைய வெள்ளத்தை கூட தாங்கல. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலை. இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க, மீண்டும் மக்களாட்சி வழங்க, இங்க தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம். அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் அவரை நீங்கள் உங்கள் பகுதிக்கு உழைத்திட எல்லா திட்டங்களையும் கொண்டு வர. இன்றைக்கு நமது மெட்ரோ ட்ரெயின், மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் வருவதை டெல்லி தரலன்னு போய் சொல்றாங்க. ஆனா அதுக்கான அந்த எஸ்டிமேஷன், அந்த அறிக்கையை இவங்க சரியாக தயார் பண்ணாம அனுப்புறதுனால, அவங்க சரியா தயார் பண்ணிருந்தா திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதை இவர்கள் செய்ய போறதில்லை. நமது ஆட்சி வந்த பிறகு மெட்ரோ ட்ரெயின் உறுதியாக வரும். மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி பணத்தை இந்த 11 ஆண்டுகளில் 12 ஆண்டுகளில் கொடுத்திருக்காரு. ஆனா அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் 3 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை திட்டங்களுக்கும் நிதியை கொடுக்க மோடி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். திமுக அந்த நிதியை தவறாக பயன்படுத்துவதால் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தமிழ்நாட்டில் வெயில் அடிச்சாலும் அதுக்கு மோடி தான் காரணம் சொல்றாரு முதலமைச்சர். அதனால தமிழ்நாட்டில் மழை வெள்ளை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதுக்கு காரணம் மோடி என்கிறார். உண்மையில தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டம் வேண்டும் என்று விரும்புவது மத்திய அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் டெல்லிக்கு போயிட்டு வந்தாலும் எங்களை அடிமைகள் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாரு ஸ்டாலின், பாஜக அதிமுகவை அழித்து விடும், அமமுகவை அழித்து விடும். அவங்க அழிக்கணும்னு நினைச்சா எதுக்கு அதிமுகவையும் அமமுகவையும் ஒன்றிணைத்து வைக்க வேண்டும்? இப்ப ஊர்ல அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், பங்காளி சண்டை இருக்கும். அதெல்லாம் அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க தானே கூட்டு போய் சேர்த்து வைப்பாங்க. அண்ணன் தம்பியை சேர்த்துக்க முடியுமா? நானும் உதயகுமாருமே சேர்த்துக்க முடியுமா? எங்களுக்குள்ள பரஸ்பரம் தனிப்பட்ட அன்பு இருக்கும். இருந்தாலும் அரசியல் என்று வந்த பிறகு ஏதாவது வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை ஊர்ல பெரிய மனுஷங்க தான் கூப்பிட்டு எல்லாம் ஒன்னாருங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல டெல்லி இப்ப மாத்திரம் இல்ல, 21லேயே அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் எல்லாம் ஓரணியில் வர வேண்டும், அப்பொழுதுதான் மீண்டும் அம்மாவின் ஆட்சி வந்துவிடும் என்றார். அன்றைக்கு அது நடக்காமல் போனது. ஆனால் இந்த அவர் தொடர்ந்து செய்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் பழையபடி ஒன்னாயிருக்கோம். அதுக்கு பாஜகவிற்கும் மாண்புமிகு மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டவர்கள். இதை என்னன்னா டெல்லிக்கு அவர் கூட்டு பார்த்தாருன்னா அடிமைகளா, நாம் போய் பார்த்த அடிமை. இவங்க போய் இந்திரா காந்தி கிட்ட அடிமையா இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஊழலுக்காக கலைக்கப்பட்டது அவங்க அப்பாவோட ஆட்சி. எமர்ஜென்சியில முட்டிக்கு முட்டி தட்டி எல்லாரையும் உள்ளார போட்டாங்க. ஆனால் புரட்சி தலைவரை எதிர்க்க முடியலன்னாலும் நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி அவர்களிடம் சமரசம் செய்து கொண்டார்கள். இங்க எங்க அண்ணன் தம்பிக்குள்ளார் என்ன சமரசம்? அம்மாவுடைய ஆட்சி வரணும், பணம் விட்டு நாங்கள் பேசினோம், எல்லாம் ஒன்னாங்க. இல்லன்னா இன்றைக்கு கடைசி நாள் பிரச்சாரம்னா இங்க உதயகுமாருக்கு வருவனா, ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு வருவனா, செல்லூர் ராஜா அவர்களுக்கு வருவனா, இங்க வர. அதுபோல அருமை நண்பர்
உசிலம்பட்டி மகேந்திரன் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். எனக்கு இடையில கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டது, இல்லாட்டி உசிலம்பட்டிக்கு அவருக்காக நான் சென்றிருப்பேன். அவரை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். 21 அதிமுக வாக்கையும் மகேந்திரன் வாங்கிய வாக்கை சேர்த்திருந்தீங்கன்னா லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் நாம் ஜெயிச்சிருப்போம். அப்பயும் அங்க இரட்டை ஜெயித்தது. இந்த முறை இரட்டை இலை உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும் என்பதை சொல்லி, அதுபோல மாணிக்கம் அவர்கள் நமது சோழவந்தான் தொகுதியிலே போட்டியிடுகின்றார். அங்கே இரட்டை இலை சின்னம் உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும், அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 2001 அத்தனை தொகுதிகளையும் ஜெயித்தது போல 25 ஆண்டுகள் கழித்து அதே நிலை திரும்பி இருக்கிறது. இந்த திமுக மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர நமது மீனாட்சி ஆகின்ற மதுரை மண்டலம் எல்லா தொகுதிகளிலும் நமது கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தியை வருவதற்கு நீங்கள் அனைவரும் அயராது உழைத்திட வேண்டும் என்று கேட்டு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் உதயகுமார் அவர்களை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றி சொல்லி இரட்டை இலை சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.